வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நேற்று இரண்டு நாட்களாகவே விஜயகாந்துடைய மரணமடைந்த செய்திதான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. நிறைய திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் போய் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. ஆனால் வடிவேல் அவர்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருப்பது நெட்டிசன்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. வடிவேலு மட்டும் அஞ்சலி செலுத்த வரவில்லை, இது தொடர்பாக அவர் பதிவும் போடவில்லை. இது குறித்து நெட்டிசன்கள் விமர்சித்து வராங்க. காரணம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலின் போது வடிவேலு திமுக கட்சியில் இணைந்து கொண்டு விஜயகாந்தை மிக மோசமாக விமர்சித்து பேசியிருந்தார். இருவரும் சேர்ந்து படங்களில் நடித்திருந்தாலும் வடிவேலு மிக மோசமாக விஜயகாந்தை பேசியிருந்தார். அந்த வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. விஜயகாந்துக்கு நிறைய பேர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சக நடிகர் போண்டாமணி இறந்த துக்கத்தை கூட போகல, வாழ வச்சு ஆளாக்கின கேப்டன் மறைவுக்கும் போகல. வடிவேலை விமர்சிக்கும் நெட்டிசன்கள். நேற்று முதல் சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் இறப்பு குறித்து செய்திதான் வைரலாகி வருகிறது. விஜயகாந்த் இறப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டே இருக்கிறது. கடந்த சில வாரமாகவே விஜயகாந்த் உடல்நலம் குறித்து செய்திதான் வைரலாகி வந்தது. நேற்று காலை சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் காலமானார் என்று மியாட் மருத்துவமனை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. கேப்டன் மறைவுக்கு பல்வேறு அரசியல்வாதி பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் என பலருமே கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலும் நேரில் விஜயகாந்த் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. வடிவேலு மட்டும் அஞ்சலி செலுத்த வரவே இல்லை, இது தொடர்பாக அவர் பதிவும் போடவில்லை. இது குறித்து நெட்டிசன்கள் விமர்சித்து வந்தாங்க. காரணம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலின் போது வடிவேலு திமுக கட்சியில் இணைந்து கொண்டு விஜயகாந்தை மிக மோசமாக விமர்சித்து பேசியிருந்தார். இருவரும் சேர்ந்து படங்களில் நடித்திருந்தாலும் வடிவேலு மிக மோசமாக விஜயகாந்தை பேசியிருப்பார். அப்போதிலிருந்து இரு தரப்பிற்கும் மத்தியில் சண்டை சச்சரவுகள் தான் இருந்து வந்தது. மேலும் இது தொடர்பாக கூட சமீபத்தில் அளித்த பேட்டியில் பிரேமலதா, இதுவரை கேப்டன் தன்னை திட்டியவர்களை, தனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி தவறாக பேசியதே கிடையாது. அவர் எத்தனை வீடியோக்கள் மீம்ஸ்கள் போட்டு கேலி செய்தார்களோ, ஆனால் இதுநாள் வரை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. அவ்வளவு வார்த்தையும் பேசி வடிவேலை பற்றி கூட என்னிடம் வடிவேல் ஏன் இப்ப நடிக்க மாட்டேங்கிறான்னு தான் கேட்டாரு. அவரெல்லாம் பிறவி கலைஞர், அவர் நடிக்க வேண்டும், அவருக்கு அனைத்து தயாரிப்பாளரும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கூறியிருந்தார். அவருக்கு தெரிந்த பல தயாரிப்பாளரும் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என கூறியிருந்தார். இப்படி இருக்கும் நிலையில் விஜயகாந்தின் மறைவிற்கு வடிவேலு வராத பலருமே திட்டி வந்தாங்க. இந்த நிலையில் கூட வடிவேலு வன்மத்து நடத்துகிறார் என்று, இது ரொம்பவே தவறான செயல் என்றெல்லாம் கூறியிருந்தாங்க. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே போண்டாமணி இறப்பு கூட வடிவேலு சொல்லவில்லை. தன்னுடன் நடித்த சக நடிகர்களின் இறப்பு கூட வடிவேலு சொல்லாதது இல்லை. எல்லோரையுமே துச்சமாக நினைத்து வரும் வடிவேலின் இறப்பிற்கு யார் வருவார்கள்? இப்படியெல்லாம் செய்தால் இவருடைய கடைசி காலத்தில் கூட யாரும் வந்து நிற்க மாட்டாங்க என்று விமர்சி மீம்ஸ் போட்டுகள் தெரிவிக்க விட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.